லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கிறதுக்குமே மனுஷகுமாரன் வந்தார். நான் என்ன சொன்ன உங்ககிட்ட, சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். நான் என்ன சொல்ல போறேன்? சுவிசேஷத்தை நான் சொல்ல போகிறேன். 2 காரியம். ஒன்று, இழந்ததை திரும்ப உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகவும் உங்களை ரட்சிக்கிறதுக்காகவுமே வந்தார். திரும்ப கொடுப்பது என்பது வேற சப்ஜெக்ட், உங்களை ரட்சிப்பது என்பது வேற சப்ஜெக்ட். சரியா? இதுதான் இந்த 2 பகுதி சேர்ந்ததுதான் சுவிசேஷம். எதையெல்லாம் நாம் இழந்து போனோம், ஆதாம் பாவம் செய்த போது எதையெல்லாம் இழந்து போனான்? எதையெல்லாம் இழந்து போனான் அப்படின்னா, முதல்ல தேவனுடைய ஐக்கியத்தை ஒரு மனிதன் இழந்து போனான். 2வது அதிகாரத்தை இழந்து போனான். என்னென்ன? முதல்ல என்ன? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ஐக்கியத்தை ஒரு மனிதன் இழந்து போனான். 2வது அதிகாரத்தை இழந்து போனான். அல்லேலூயா. அப்புறம் என்ன இழந்து போனா? தேவனுடைய மகிமையை இழந்து போனான். தேவனுடைய மகிமையை இழந்து போனான். அப்புறம் தனக்கு தந்த தேவைகளை எல்லாம் அவன் இழந்து போனான். ஓகேவா? தேவைகளை எல்லாம் இழந்து போனான். அப்புறம் என்ன இழந்து போனா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போனான். தேவன் அவனை ஆசீர்வதித்தான். பலுகி பெருகி பூமி நிரப்பி ஆண்டு கொள்ளுவாக என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் எல்லாத்தையுமே, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனான். அப்புறம் என்ன இழந்து போனான்? நித்திய ஜீவனை இழந்து போனான். அவனுக்குள்ள மரணம் வந்து விட்டது. இப்ப பாருங்க, முதல்ல என்ன? ஐக்கியத்தை இழந்து போன. ஐக்கியத்தை இழந்து போன பின்பாக நீங்க எதுவாக மாறிட்டீங்க? சத்துருக்களா மாறிட்டீங்க, விரோதியா மாறிட்டீங்க, ஆண்டவருக்கு அந்நியனாய், 3வது மனுஷனாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். சொந்த பிள்ளையாக இருந்த ஆதாம், சொந்த பிள்ளையாக இருந்த நாம, ஆதாம் செய்த பாவத்தினாலே எப்படி மாறிட்டான்? அந்நியர்களாக மாறியாச்சு, தூரம் போனவர்களா மாறியாச்சு, நம்ம 3வது மனிதர்களாய் மாறியாச்சு. அப்புறம் என்ன? அது அதிகாரத்தை இழந்து போனான். ஆண்டவர் தந்த அதிகாரத்தை பிசாசிடம் இழந்து போனான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பிசாசு சொல்றான், சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒப்பு கொடுத்தா? ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை பிசாசிடம் ஒப்பு கொடுத்தான். அதனாலதான் பிசாசு வந்து பேசுறான், அதிகாரம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அடிமைகளாக மாறியாச்சு. அடிமைகளாய் மாறினதுனால நாம் சாதாரண அடிமைகளாய் மாறவில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரு. ஆனா நாம இப்ப எதுக்கு அடிமைகளா மாறியாச்சு? 4 கிழமைகளுக்கு அடிமையா மாறியாச்சு, சிலைக்கு அடிமையா மாறியாச்சு, மரத்துக்கு அடிமையாக மாறியாச்சு, இயற்கைக்கு அடிமையாக மாறியாச்சு. எல்லாத்துக்குமே நாம் அடிமைகளாக மாறியாச்சு. சுதந்திரவாளியாக இருந்த நம்மள ஆண்டவர் எதுக்கு அடிமையா நம்ம எதுக்கு அடிமையா மாறியாச்சு? இயற்கைக்கு அடிமையாக மாறியாச்சு, சுபாவத்துக்கு அடிமையா மாறியாச்சு, பாவத்துக்கு அடிமையா மாறியாச்சு, இல்லையா? மரணத்துக்கு அடிமையா மாறியாச்சு. எல்லாத்துக்குமே நம்ம அடிமையா மாறியாச்சு. அப்புறம் எதை இழந்து போனோம்? மகிமையை நாம் இழந்து போனோம். எதை இழந்து போனோம்? மகிமையை நாம் இழந்து போனோம். மகிமை இழந்து போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, காஞ்சு கருவாடான அந்த பூ எப்படி வந்து காலால மிதிக்கப்படுகிறதோ அது போல எல்லாத்தினாலும் மிதிக்கப்படுகிற ஒரு கனமில்லாத ஒரு மனுஷர்களாய், வெக்கத்துக்குரிய ஒரு மனுஷர்களாய் நாம் மாறி போயிட்டோம். அப்புறம் எதை இழந்து போனோம்? நம்முடைய தேவைகளை எல்லாம், நமக்கு தேவைப்படுற அன்றாட தேவைகளை எல்லாம் நம்ம இழந்து போயிட்டோம். இன்னைக்கு மாசுள்ள காற்றுகளை நாம் சுவாசிக்கிறோம். ஆண்டவர் நல்ல காற்றை நமக்கு கொடுத்தார், ஆனால் மாசுள்ள காற்றுகளை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நல்ல தண்ணியை கொடுத்தாரு, மாசுள்ள தண்ணீரை நாம் குடிக்கிறோம். இன்னைக்கு கடன் பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், துக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி பல காரியத்துல நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்புறம் எதை இழந்து போனோம்? ஆசீர்வாதங்களை இழந்து போனோம். ஆசீர்வாதமா இருந்த நம்ம சாபத்துக்குரியவர்களாய் மாறியாச்சு. உலகம், பூமி, இந்த உலகம் எப்படி மாறிச்சு? நமது நிமித்தம் சபிக்கப்பட்டதாக மாறினது, முள்ளும் குறுக்குமாக மாறினது. அப்புறம் மரணம் நமக்குள்ளாக வந்தது. நித்திய வாழ்வை கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் இந்த பாவத்தின் மூலமாக நாம் எல்லாருமே என்ன செய்தோம்? மரித்து போயிருந்தோம். இதெல்லாம் நாம் இழந்தோம். அப்ப இதெல்லாம் திரும்ப நம்ம வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், இந்த 6 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்தா மாத்திரம்தான். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் தேவனுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. ஏனெனில் இது தேவன் தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு. இது நமக்கு ஒரு கிஃப்டா கொடுத்தாரு, பரிசா கொடுத்தாரு, அன்பினால கொடுத்தாரு. நாம இதை சம்பாதிக்கல, இந்த மகிமையை நம்ம சம்பாதிக்கல, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சம்பாதிக்கல, நித்திய வாழ்வை சம்பாதிக்கல. கொடுத்ததெல்லாம் யாரு? அவரு தான் கொடுத்தாரு. அவருக்குள்ள அடங்கி இருந்ததுனால எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்தாரு. ஆனால் இதெல்லாம் நம்முடைய பாவத்தினாலே நாம் இழந்ததுனால திரும்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் நம்மளால் நம்முடைய சுய பலத்தினாலே, சுய கிரியைகளின் மூலமாய் இழந்து போன எதையுமே நம்மளால திரும்ப ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஏனால் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அவரு நமக்கு வந்து கொடுத்தாதான் திரும்ப நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு மரித்தபடினால் அவருக்குள்ள இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார். உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை, அந்த இழந்து போன எதையெல்லாம் நாம் இழந்து போனோமோ அது எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். இப்ப நம்ம எப்படி வாழணும்? பெற்றுக்கொண்டவர்களாய், நம்மளால் ரீஸ்டோர் பண்ணப்பட்டவர்களாய், திரும்ப பெற்றவர்கள் நாம் எல்லாருமே. எல்லாரும் சொல்லுங்க, நான் திரும்ப இழந்ததை, சத்தமா சொல்லுங்க, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டேன். எதையெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க? அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். இன்னைக்கு மகிமையை பெற்றுக்கொண்டுட்டீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீங்க. இப்ப நான் சொன்ன எல்லா காரியத்தையுமே திரும்ப கல்வாரி சிலுவை உங்களுக்கு திரும்ப இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சரியா? இந்த 6 பாயிண்ட்ஸ். இப்ப சுவிசேஷம் என்பது என்ன பாருங்க. சுவிசேஷம் என்பது என்ன? ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? ஒண்ணும் இல்ல, சிம்பிள். பாவத்திலிருந்த மனிதனுக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார். பாவ மன்னிப்பை கொண்டு வந்து அவரை போலவே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நீதிமானாக மாற்றுகிறார். இதுதான் ரட்சிப்பு. ஒரு நான் பாவம் செய்யலைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. சரியா? அல்லேலூயா. மீட்புனா என்ன அர்த்தம்? நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிப்புனா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, யூதர்கள் எல்லாருமே ரட்சிப்புனா என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனம். நமது தேவனுடைய, லூக்கா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இப்ப நிறைய பேர் ரட்சிப்புன்னா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பாவ மன்னிப்பு மாத்திரம் தாங்க ரட்சிப்புன்னு சொல்லி யாரு நினைச்சுக்கிட்டு இருந்தா? யூதர்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப பாவம் மட்டும் மன்னிச்சா மட்டும் போதுமா? நீங்க தேவ சமூகத்துக்குள்ள வர முடியுமா? தேவன் பரிசுத்தமும் மகா நீதியுமா இருக்கிறாரு. அப்போ நீங்க அவருடைய சமூகத்துக்குள்ள வர வேண்டும் என்றால் நீங்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் நீங்க இருக்க வேண்டும். பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட பின்னாடி திரும்பவும் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்களா? திரும்ப நீங்க தவறு பண்ண மாட்டீங்களா? பொய் பேச மாட்டீங்களா? உத்தமமெல்லாம் இருப்பீங்களா? இல்ல, மனுஷனால தவறு செய்யாம இருக்க முடியாது.
ஏன் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும்? ஏன் திரும்ப ஆண்டவர் மகிமையின் சரீரமாய் மாற்ற வேண்டும் என்றால், இந்த வீழ்ந்து போன இந்த சரீரத்திலே பாவ சுபாவத்தை, ஜென்ம சுபாவத்தை நம்மளை விட்டு என்ன பண்ண முடியாது? அகற்ற முடியாது. இயேசு உங்களுக்குள்ள வந்தோன்னு இயேசுவை போலவே நீங்க மாறிட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியுமே தவிர ஒரே அடியா நம்மளால மாற முடியாது. அப்ப நான் பாவத்துல விழுந்து கிடக்கலாமா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிற போது பாவம் எந்த பாவம் உங்களை அடிமையாக வைத்திருந்ததோ அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இப்ப வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க, வெத்தலைப்பாக்கு அடிமையாயிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெத்தலைப்பாக்கு போடுங்க. ஆனா வெத்தலைப்பாக்கு என்ன பண்ணக்கூடாது? அடிமையா இருக்கக்கூடாது. ஆனா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெத்தலைப்பாக்கு போட்டா பாவம்னு சொல்றாங்க. ஒரு நாள் அப்படிதான் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியும் வெத்தலைப்பாக்கு போட்டா ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு நல்ல ஜீரண சக்தி. எப்படி பெப்சி, கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட் எப்படி ஜீரண சக்தியை உண்டாகுதோ அது மாதிரி உண்மையாலுமே வெத்தலை சாப்பிட்டா, கறி சாப்பிட்ட பின்னாடி வெத்தலை சாப்பிட்டா நல்ல ஜீரணம், அது வயிறு வந்து காலியாது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல போய் வெத்தலைப்பாக்கு போட்டேன். அதை எவனோ வந்து வேற எந்த ஒரு பாஸ்டரா பார்த்துட்டு போயிட்டு, வல்லரசு என்ன பண்றான்? பாவம் பண்ணி கொண்டிருக்கிறான். வெத்தலைப்பாக்கு போட்டுட்டான். நான் என்ன பெரிய தப்பாங்க பண்ணேன்? வெத்தலைப்பாக்கு தாங்க போட்டேன். இல்ல பீடி சிகரெட் குடிச்சேன்னா, தண்ணி அடிச்சேன்னா, வெத்தலைப்பாக்கு தான் போட்டேன். பைபிள் சொல்லுது, நீ போஜன பிரியனா இருக்காதுங்கிறது. பிரியாணி சாப்பிடுங்க, ஆனா உங்களால சாப்பிட முடியற அளவுக்கு சாப்பிடுங்க. அதை காட்டில் நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அது கூட என்னதான் சொல்லுது? பாவம்னு சொல்லுது. அதுக்காக சாப்பிடாம வந்துடலாமா? பவுல் சொல்றாரு, நீங்கள் கறி சாப்பிடுவதிலாவது மதுபானம் புசிப்பதிலாவது உன்னுடைய சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நீ அதை என்ன பண்ணாத? புசிக்காது. அதுக்காக நீங்க தண்ணி அடிங்கன்னு சொல்றோம்னா இல்ல. போதைக்காக நீங்க தண்ணி அடிச்சீங்கன்னா அது தப்பு. மருந்துக்காக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ரைட்டு. அல்லேலூயா. போதனை என்னதான்? ஒரு டம்ளர் குடிக்கிறது, 2 டம்ளர் குடிக்கிறது, 3 டம்ளர் குடிக்கிறது எல்லாம் என்னது? போதைக்காக குடிக்கிறது. மருந்துக்காக குடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மூடி குடிக்கணும். நீங்க குடிக்கிற டானிக்ல ஆல்கஹால் இருக்குதா இல்லையா? நீங்க சளி சிறப்பு இருக்குது இல்லையா? ஒரு 4 மூடி குடிக்கும் பாருங்க, போதை வருதலைன்னு பாருங்க. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? ஆல்கஹால் இருக்குது. அதை நீங்க எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னா, போதைக்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த மிலிட்ரிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரம், விஸ்கி, பிராந்தி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஊழியக்காரர், நான் வேற வாயக்கழுவுன்னு சொல்லிட போறீங்க, ஊழியக்காரன் வாயில இப்படிலாம் வரலாமா? அல்லேலூயா. ஒயின் ஷாப்னு சொல்லிட்டேன். உடனே ஒரு பிரதர் சொல்றாரு, வாயக்கழுவுங்க பிரதர், ஊழியக்காரன் வாயில இதெல்லாம் வரலாமா? ஊழியக்காரன் வாயில இதுல என்ன வரலாம்? பாஸ்டர் வந்து குடிக்க கத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பவுலே சொல்றாரு, தீமோத்தேயுவே, உனக்கு கொஞ்சம் குளிரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, கொஞ்சம் ஒயினை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னா போதை போட்டுக்கோன்னு சொல்லல பவுல். அந்த காலத்துல அவங்க மருந்தா எடுத்துக்கொண்டாங்க. ஆனா மனுஷனுடைய மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு டம்ளர் ஒரு மூடி குடிச்சா தப்பு இல்லை. ஆனா அதுவே நான் சொல்றது, இந்த ஒயின் ஷாப்ல குடிக்க, அந்த ஒயின் ஷாப்ல விற்கிறான் பாத்தீங்களா, அது எல்லாமே என்ன, அது போலி ஒயின். அந்த ஒயினை பத்தி சொல்லல. அதெல்லாம் போதை வஸ்துக்களை கொண்டு வருது, அது டூப்ளிகேட்டா தயாரிக்கிறது. நான் சொல்றது, இஸ்ரேல் நாட்டுல அது ஒரு விதமா என்ன பண்றாங்க, திராட்சரசத்தின் மூலமாக உண்டாக்குறது. இதெல்லாம் என்னத்தை போட்டு உண்டாக்குறானுங்களோ தெரியல. எல்லாம் குடிச்சு போட்டு என்ன பண்றான், போய் டிச்சுக்குள்ள படுத்து கொண்டிருக்கிறான், சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்கிறான், எங்க படுத்துட்டு இருக்கான்னு தெரியல, எல்லா இடத்துலயும் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அமைச்சர் சொல்றாரு, என் நாட்டு மக்களை நீங்கள் குடிக்காரர்கள் என்று சொல்லுவது எனக்கு வருத்தமா இருக்குது அப்படிங்கிறான். காலங்காலத்துல அவங்க போய் குடிக்கிறாங்கன்னா அவனை திட்டாதீங்க. ஏன்னா நாடே அவனாலதான் பொழைச்சிட்டு இருக்குது, அவன் கொடுக்குற காசுனாலதான் நாடே முன்னேறிட்டு இருக்குது. அதனால என்ன பண்ணாதீங்க, திட்டாதீங்கன்னு அமைச்சர் சொல்றான். அல்லேலூயா. சரியா? அல்லேலூயா. வெத்தலைப்பாக்கல ஆரம்பிச்சு கடைசியில சாராயத்துல முடிஞ்சிருச்சு.
அப்போ எது பாவம்னா, நம்ம அனுதினமும் பாவத்தை செய்யறோம். யாருக்கு இயேசு கிறிஸ்து தேவை? பாவிகளுக்கு தான் இயேசு தேவை. இன்னைக்கு நீங்க சுகத்துக்காக வந்திருக்கிறீங்கன்னா, விடுதலைக்காக வந்து ஒருத்தர் வந்து சுவிசேஷம் சொல்றீங்க, சிஸ்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா சிஸ்டர், சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இயேசு உங்களை சுகமாக்கிடுவாருன்னு கூட்டிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த அம்மா என்ன கண்ணோட்டத்துல தான் வரும்? சுகத்துக்காக தான் வரும். இயேசுவை டாக்டரா பார்த்துட்டு வரும். இயேசு டாக்டரா இருக்காரு, கொஞ்சம் இந்த அம்மா சொல்லிருச்சு நம்ம விடுதலை ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். சுகம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவள்தான். கடன் பிரச்சனையோட வருவாங்க. இயேசு கிட்ட வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை, நீங்க இன்னும் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அது பேர் சுவிசேஷம் அல்ல, அது உங்களுடைய அறிவிலிருந்து வருகிறது. முதல்ல எல்லாருக்குமே என்ன தேவை இருக்குது அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தினாலதான் நான் என்ன பண்ணிவிட்டேன், இதெல்லாம் இழந்துட்டேன். ஐக்கியத்தை இழந்து போனேன், ஆசுவாதத்தை இழந்து போனேன், தேவனுடைய சாயலை இழந்து போனேன், இல்லையா? எல்லாத்தையுமே நான் இழந்து போனேன். ஓகேவா? கவனிக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய பாவம் என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும்? ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். ஆகவே ஒரு மனிதனுடைய பாவத்தை இயேசு சுமக்கும்படியாக வராமல், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் சுமக்கும்படியாக இயேசு வந்தார். இயேசு கல்வாரி சிலுவையில என்னெல்லாம் சுமந்தாரு? இயேசு கல்வாரி சிலுவையில என்னெல்லாம் செய்தாரு? இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார், இல்லையா? இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்தார். ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுமக்கும்படியாக வரல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்தை சுமக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில இயேசு பலியானார், இல்லையா? இயேசு மரித்தாரா? இயேசு மரிச்சாரா இல்லையா? இயேசு மரித்தார். இயேசு எதுக்காக மரிக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. இயேசு எதுக்காக மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு மரிக்க வேண்டும். ஆமென். நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு மரிக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தை சுமக்கவில்லை, எல்லா மனிதனுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். ஓகேவா? ரோமர் 4 அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு எதுக்காக மரித்தார்? சொல்லுங்க. இயேசு எதுக்காக மரித்தார்? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இயேசு மரித்தார். இயேசு எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நம்மை நீதிமானாக மாற்றுவதற்காக உயிர்த்தெழுந்தார். பாருங்க, நிறைய பேர் பாவ மன்னிப்பை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. பாவ மன்னிப்புன்னா என்ன அர்த்தம்னா, மீட்பு தான் பாவ மன்னிப்பு. மீட்பு, இல்லையா? எபேசியர் 1:7 நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மீட்பு மட்டும்தான் உண்டாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடன் வாங்கிட்டீங்க, அடமானம் வச்சிட்டீங்க, 2 பவுன் நகையை அடமானம் வச்சுட்டீங்க, நீங்க நகையை திருப்பிட்டு வந்துட்டீங்க. நகையை திருப்பிட்டு வந்ததுனால நீங்க கோடீஸ்வரனா ஆயிட முடியுமா? அதனால நீங்க கோடீஸ்வரனா மாற முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய அக்கௌண்ட்ல லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ கரண்ட் அக்கௌண்ட்லயோ கோடிக்கணக்கான ரூபீஸ் இருந்தாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கோடீஸ்வரனாக மாற முடியும். இப்ப உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சுட்டாரு. அதுக்கு பேரு மீட்பு, இல்லையா? எபேசியர் 1:7 எடுங்க. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது. இப்ப உங்களை மீட்டு எடுத்துட்டாரு, பாவத்தை மன்னிச்சுட்டாரு. இப்போ பாவத்தை மன்னிக்கப்பட்ட நீங்கள் இப்போ எப்படியாக மாற வேண்டும்? நீதிமானாக மாற வேண்டும், பரிசுத்தவானாக நீங்கள் மாற வேண்டும். பாவ சுபாவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், பாவத்துல பிறந்த நீங்க, பாவத்துல கற்பம் தரித்த நீங்கள் எப்படி சுயமாக நீதியை சம்பாதிக்க முடியும்? எப்படி சுயமாக பரிசுத்தத்தை சம்பாதிக்க முடியும்? யாரும் சுயமாக பரிசுத்தத்தையும் நீதியையும் சம்பாதிக்க முடியாது. சுயமா யாரும் நீதிமானாக மாற முடியாது. பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவது என் மன விருப்பமாக இருக்கிறது.
ரோமர் 4 அதிகாரம் 10 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கலாம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. தேவனை பற்றியவர்களுக்கு வைராக்கியம் ஒன்றென்றவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது என்னுடைய மன விருப்பமா இருக்குது. இஸ்ரவேலர் மக்கள், யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பமும் ஆசையுமா இருக்கிறது. ஆனால் அவர்களால் ஏன் ரட்சிக்கப்பட முடியல? அவங்க ஏன் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அவர்கள் தேவன் நீதியை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் ரட்சிப்புக்குள்ள வர முடியவில்லை. சுயநீதினா என்னது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சம்பாதிக்கிற நீதி. நான் டிவி பார்க்காம இருந்தேன், நான் பொய் சொல்லாம இருந்தேன், நான் வெள்ளை துணி போட்டிருந்தேன், நான் நகையை கழட்டி, இதனால நான் நீதிமானாய் மாறிவிட்டேன் என்று சுயநீதியை சம்பாதிக்கிறவர்களாக இருந்தபடினால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. யாரெல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய நீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இன்றைக்கும் என்ன செய்யவில்லை? ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் வெறும் கிறிஸ்துவர்களா தான் இருக்கிறாங்களே தவிர, மதம் மாறி இருக்கிறாங்களே தவிர, அவங்க இன்னமும் ரட்சிப்புக்குள்ள வரவில்லை. அவங்களுடைய மனம் மாறவில்லை. அதனால்தான் பழைய குருடி கதவு தரடிங்கிற மாதிரி பழைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் வெள்ளை துணியை போட்டிருந்தாலும், சர்ச்சுக்கு போனாலும் அவங்களுடைய சுபாவம் என்ன பண்ணல? மாறல. உண்மையான ரட்சிப்புக்குள்ள அவங்க வரல. மதம் மாறி இருக்கிறாங்க, மனம் மாறல. சரியா? அல்லேலூயா. இப்போ ஆதாம் என்ன பண்றான்? பாவம் செய்யறான். பாவம் செஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்? அத்தி இலைகளை தைத்து எடுத்து மாட்டிக்கிட்டானா இல்லையா? அத்தி இலை எதை குறிக்குது? சுய நீதியை குறிக்குது. சுய நீதியை போட்டுக்கிட்டான். ஆதாம் பாவம் செஞ்ச பின்னாடி தன்னை நிர்வாணி என்று, நான் 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 எப்படி இருக்கிறேன்? நேர்கடா இருக்கிறேன், நான் ட்ரெஸ் இல்லாம அம்மனமா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள அவன் வந்தபடினால அவன் என்ன பண்றான்? அத்தி இலைகளை தைத்து போட்டுக்கிட்டான் இல்லையா? ஆதியாகமம் 3 அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். இப்ப ட்ரெஸ் போட்டாச்சா? அத்தி இலைகளை தைச்சு மாட்டியாச்சா? இப்ப எல்லாம் உங்களுடைய உடம்பு மறைக்கப்பட்டாயிற்று. இப்ப தேவன் வராரு. தேவன் ஆதாம கிட்ட பேசுறதுக்காக வராரு. கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே, நீ இப்ப எங்க இருக்கிற? கேக்குறாரு பாருங்க. 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இப்ப கவனிங்க, அவர்களுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டிருந்துச்சுல. இப்ப வெக்கம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துல தேவனிடத்துல பேசியிருக்கலாமா வேணாமா? அவங்க நிர்வாணின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடம்புல ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த பாவம் செஞ்ச உடனே, மகிமை எடுப்பட்ட வந்த உடனே அந்த கான்சைன்ஸ் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அத்தியலை தெரிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? ஃபுல்லா மாட்டிக்கிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? உடம்பு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இப்ப தைரியம் வரணுமா இல்லையா? தைரியம் வரணுமா இல்லையா? வரணும். ஆனா இப்ப என்ன சொல்றான் ஆதாமே? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். என்ன வந்துருச்சு? மறுபடியும் என்னதான் சொல்றான்? அத்தி இலையை தேய்ச்சு மாற்றினாலும் அவனுக்குள்ள என்னதான் இருக்குது? குற்ற உணர்வு இருக்குது. அவனுக்குள்ள அந்த சுய நீதி, அந்த அத்தி இலை என்பது எதை குறிக்குது அப்படின்னா சுயநீதியை குறிக்குது. என்னதான் சுயநீதியை நீங்கள் சம்பாதித்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியாது? தேவனை போலவே பரிசுத்தமாய் நீங்க இருக்க முடியாது. தேவனை போலவே நீங்கள் நீதி உலகளா மாற முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 3 அதிகாரம்
21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஒரு மிருகம் அடிக்கப்படாமல் அந்த தோல் உடை என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாது. அப்போ அந்த தோல் உடை உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். மிருகம் அடிக்கப்பட்டால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்படாமல் தோல் உடை உண்டாகாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொல்றாரு? மேல சொல்றாரு பாருங்க, 29வது வசனம், 29ல 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 15வது வசனம். உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் விலையின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏமாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடையில் உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். மேல சுவிசேஷத்தை சொல்றாரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளிடத்திலே பிறக்க போகிறார். அவர் என்ன பண்ண போறாரு? கல்வாரி சிலுவையில பிசாசினுடைய தலையை நசுக்குவாரு. நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவா என்கிற சுவிசேஷத்தை ஆதாமுக்கு தேவன் அறிவித்த பின்னாடி எப்படி அதை சம்பவிக்க போகிறது அப்படிங்கிறத பின்னாடி சொல்லி தோல் உடைகளை, மிருகத்தை கொலை செய்து அதனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த தோல் உடைகளை ஆண்டவர் மாட்டி விடுகிறார். இதே போலதான் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துடைய பாவங்களுக்கு மாத்திரம் மறிக்கவில்லை, அவருடைய நீதியை, தேவ நீதினா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த நீதியை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். தேவ நீதியை கொடுத்திருக்கிறார். சுயநீதி அல்ல. சுயநீதியின் மூலமாக நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. சுயநீதினால நீங்க என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல. தேவ நீதினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப தேவ நீதி எப்படி உங்களுக்குள்ள வருகிறது என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால், இல்லையா? இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு என்ன வருது? தேவ நீதி வருகிறது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாக என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? சுவிசேஷத்தின் மூலமாக என்ன வெளிப்பட்டிருக்குது? ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தினால் என்ன வெளிப்பட்டிருக்குது? தேவ நீதி. அல்லேலூயா. இதான் சுவிசேஷம். இயேசு என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாக மாற்றினார். இதுதான் ரட்சிப்பு. என்னவென்றால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்படல. எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? எதற்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? நான் மனம் மாறி இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக ஞானஸ்தானம் எடுக்கணும். மதம் மாறுறதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கல. நமக்கு பாஸ்ட் திராட்சை ரசம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்பம் தர மாட்டேங்கிறாரு, அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யல? ஞானஸ்தானம் எடுக்கல. எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னா, நான் மனம் மாற போகிறேன். நான் மனம் மாறிட்டேன். என்ன மனம் மாறிட்டீங்க? ஏன்னா நான் பாவியாக ஏற்றுக்கொண்டேன். எனக்குள்ள பாவம் இருக்குது, நான் பாவம் செய்கிறேன், என்னால தேவ சமூகத்துக்குள்ள வர முடியாது. இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார், இயேசு என்னை நீதிமானாக்கும்படியாக உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள்
உங்களுடைய மனம் மாறி இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கான அடையாளம் தான் என்னது? சொல்லுங்க, என்னது? ஞானஸ்தானம். பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் அல்ல, பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக தான் ஞானஸ்தானம். ஆல்ரெடி இயேசு கல்வாரி சிலுவையில உங்க பாவத்தை மன்னித்து விட்டார். அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஏற்கனவே உண்டாயிருச்சு. அப்ப நீங்க அந்த பாவ மன்னிப்பை நீங்க நம்புறீங்கன்னா, ஆமா நான் பாவம் பண்ணிருக்கேன், இயேசு எனக்காக மரிச்சார், என் பாவத்தை மன்னிச்சாருங்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. பாத்தீங்களா? அதான் மனம் மாறுதல். உடைய மனம் மாறுதலை நீங்க என்ன பண்றீங்க? வெளியே காட்டுறீங்க. சில பேர்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க, மனம் மாறி இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது மனம் மாறி இருக்கிற அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர்த்துக்கு ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறாங்க. பிரதர் ஞானஸ்தானம் எடுத்துவாங்க பிரதர். இல்ல பிரதர், என் பொண்டாட்டி ஒன்னா மாறாம இருக்கிறா, அவ கொஞ்சம் மாறிட்டாருன்னா நான் அப்புறமா என்ன பண்ணிடுறேன், நான் எடுத்துக்கிறேன். நான் மட்டும் தான் சர்ச்சுக்கு வரேன், எங்க வீட்டுல எல்லாமே சாங்கிய சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணல, என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணல. எங்க அக்காவுக்கு வந்து போய் மாப்பிள்ளை பார்க்கணும்னா அந்த ஆள் இந்துவா இருப்பான், நம்ம போய் சாங்கியம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் போய் நிக்கணும். அதனால நான் என்ன பண்ணல, ஞானஸ்தானம் எடுக்கல. எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாம் சேத்துல உளுந்து பிறண்டுட்டு அப்புறமா நான் என்ன பண்ணிடுறேன், வந்து ஞானஸ்தானம் எடுத்துறேன் அப்படிம்பாங்க. இல்ல அதுக்காக ஞானஸ்தானம் இல்ல, பரவாயில்ல. அவங்க வந்து சாமி கும்பிட்டா கூட்டிட்டு போறாங்க, கோயிலுக்கு கூப்பிடுறாங்களா, போங்க கூட போங்க. உங்களை யார் சாமி கும்பிட சொன்னா? கோயிலுக்கு தானே போறீங்க, போங்க. யார் வேணா ஏசு போவேனான்னு சொன்னாரா? ஏசு சொல்லல. கோயிலுக்கு கூப்பிடுறாங்களா, போங்க. அவங்க பூஜை பண்றாங்களா, போய் நில்லுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணல, பூஜையை நம்பல. யாரை நம்புறீங்க? இயேசுவை தான் நம்புறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், மனம் மாறணும். அல்லேலூயா. மனம் மாறணும். உங்களை பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க என் பாவத்தினாலே, என் சுய கிரிகளினாலே, என் பக்தியினால, இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ட்ரூத். ஏன் இதெல்லாம் பிரசங்கம் பண்றேன்னா, முதல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபேஸ் மட்டுமே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பில்டிங் என்ன ஆயிரும், ஸ்ட்ராங்கா மாறாது. பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம், ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? இதெல்லாம் நடக்குது, இதான் சுவிசேஷம் இல்லையா? இதே அறிவிச்சிட்டு இருக்க கூடாது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? பூரணத்துக்குள்ளாக போக வேண்டும். ரட்சிப்பு முக்கியம்தான், மீட்பு முக்கியம்தான். இப்ப எக்ஸாம் எழுதுறேன்னு வைங்களேன், எக்ஸாம் எதுக்காக எழுதுறேன்? இப்ப எம்பிபிஎஸ் நான் படிக்கிறேன், எம்பிபிஎஸ் எதுக்காக படிக்கிறேன்? எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்கிறேன்னா இல்ல. டாக்டரா மாறணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்காக தான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். இல்ல எக்ஸாம் எழுதுறதுக்காக எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். எதுக்காக எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா, நான் டாக்டரா மாறணும், அதுக்காக தான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். எதுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், எதுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாருன்னா, இழந்து போனதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை நீங்கள் மறுபடியும் அடைய வேண்டும். செழிப்புக்குள்ளாக வர வேண்டும், ஆசீர்வாதத்துக்குள்ளாக வர வேண்டும், சுகத்துக்குள்ளாக வர வேண்டும், நீங்கள் பலத்துக்குள்ளாக வர வேண்டும். நீங்க சூப்பரா இருக்கணும் இல்லையா? ஆனா எம்பிபிஎஸ் படிக்காம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, டாக்டரா மாற முடியாது. ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்காம டாக்டர் ஆகிறான்னா அவன் போல் டாக்டர். கண்டிப்பா உங்களுக்கு ஊசி போட்டானா நீங்க செத்து போயிருவீங்க, ஏன்னா கரெக்டான மருந்து அவன் கொடுக்க முடியாது. அதே போலதான் இன்னைக்கு ரட்சிப்பு என்பதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், மீட்புனா என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளாமல், பாவ மன்னிப்புனா என்ன, ஏசு எதுக்காக வந்தார், ஏசு எதுக்காக மரித்தாருங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை நீங்க அறிந்து கொள்ளாமல் நீங்க செழிப்பை பத்தி பேசுறீங்க, ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறீங்க, கிருபையை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படியாக மாறி விடுகிறது, ராங் டாக்டரினா மாறிடுது. ஏன்னா அவர் எதை பிடித்துக் கொள்ள மாட்டார்னா, கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள மாட்டார். கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் தான் அவர் பிடித்துக் கொள்வார். புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரட்சிப்பு எதுக்கு கொடுத்தாரு, நீங்க செழிப்பதற்காகவே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதுக்குதான் இயேசு கிறிஸ்து சாபமாய் மாறினார். அவர் சாபமாய் மாறினபடினால் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக மரித்தபடியினால் அவர் என் பாடுகளை சுமந்தார், அவர் என் துக்கங்களை சுமந்தார், என் வியாதிகளை சுமந்தார், என் கடன் பிரச்சனைகளை சுமந்தார். அப்ப நான் என்ன பண்ணணும், நான் சுகமா வாழணும். அப்ப சுகத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கார், நீங்கள் சுகத்தை அனுபவிக்க வேண்டும், சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால்
ரட்சிப்புனா என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னா, மீட்புனா என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், நீங்க நிறைய பேர்த்துக்கு வசனம்லாம் மனப்பாடமா தெரியுது. போய் யார்ட்டாவது போய் கேளுங்க, ரட்சிப்புனா என்ன பிரதர்ன்னு கேளுங்க, திருன்னு முழிக்கிறாங்க. சுவிசேஷம்னா என்ன பிரதர்ன்னு கேக்குறேன். சுவிசேஷமா அதுவா? ஏசு நல்லவருங்க, ஏசு அன்பானவருங்க, ஏசு நம்ம நேசிக்கிறாருங்க, அதாங்க சுவிசேஷம். வேதாகமம் அப்படிதான் சொல்லுது. சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறது வேதாகமம் அப்படி சொல்லுதா? ஏசு நல்லவர்னு யாருக்கு தெரியாம இருக்குது? உங்க பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டா கூட ஏசு கெட்டவர்னா சொல்றாங்க. உங்க ஏத்து வீட்டுக்காரன் ஏசு வந்து பொல்லாதவர்னா சொல்றாங்க. இல்ல, எல்லாருடைய மனசாட்சிக்குமே தெரியும் ஏசுநாதர் நல்லவர் அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்ப கேட்டு பாருங்க, ஒரு முஸ்லீம் கிட்ட போயிட்டு ஏசு கெட்டவரங்களா, முதல்ல உன் பயனால ஊத்தி வாயக்கால ஏசு நல்லவர் அப்படிம்பாங்க. ஏசு கெட்டவர்னா சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் போய் ஏசு நல்லவர்னு சொன்னா, ஏசு அன்பானவர்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏசு எதுக்கு மரிச்சார், ஏசு எதுக்காக உயிர் தெழுந்தார் என்பதுதாங்க சுவிசேஷம். இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, ரட்சிப்பை குறித்து தெளிவான மனது உணர்வலா நீங்க மாறிட்டீங்கன்னா, இப்ப நீங்க என்ன செய்யலாம்? தைரியமாக செழிப்பை பத்தி நீங்கள் பேசலாம், தைரியமாக ஆசீர்வாதத்தை பற்றி பேசலாம், தைரியமாக நீங்க என்ன பண்ணலாம்? கிருபையை பற்றி நீங்கள் பேசலாம். ஆனால் சபை விசுவாசிக்கு ரட்சிப்பு மீட்புனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அடிப்படையான ட்ரூத்தை கற்றுக் கொடுக்காம நான் இப்ப வந்து பணத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக தான் இருக்குது? பண ஆசை நிறைந்ததாகத்தான் இருக்குது. அப்ப நான் பணத்தை பற்றி நான் பேசுகிறவனாக இருக்கும்போது பரவாயில்ல, இந்த பாஸ்டர் உற்சாகமான பிரசங்கத்தை கொடுக்கிறார், அப்போ நாம் இவருடைய பிரசங்கத்தை கேட்ப நாங்கள் செழிப்புக்குள்ளாக போகிற சபை. இந்த சபை செழிப்புக்குள்ளாக போகிற சபை. நாங்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், எங்களுடைய காஸ்பல் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இத பேசலன்னா, தேவ நீதியையும் பாவ மன்னிப்பையும் பற்றி பேசாமல், இயேசு உன் வியாதியை சுமக்கும்படியாக வந்தார், இயேசு உன்னை ஆஸ்வதிக்கும்படியாக வந்தார், இயேசு உன் சாபத்தை நீக்கும்படியாக வந்து நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, கடைசி வரைக்கும் அவருக்கு யாருக்கு மேல விசுவாசம் வராது? முழுமையான விசுவாசம் இயேசுவின் மேல வராது. இயேசுவை தேட மாட்டாங்க. தேவையானது ஒண்ணுதான். தேவையானது யாது? தேவையானது ஒண்ணே ஒண்ணு. என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? இயேசுதான் தேவை. இப்ப இந்த ரட்சிப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள என்ன வந்துடும்? தைரியமான மனது, தெளிவான மனது, இயேசுதான் எனக்கு தேவையா இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஆனா இந்த தெளிவான மனது உங்களுக்கு வரலன்னா, ரட்சிப்புனா என்ன, மீட்புனா என்கிற இந்த தெளிவான மனது வரலன்னா, இப்போ நீங்க என்னவா மாறுவீங்க? இயேசுவின் மூலமாக, இயேசுவை தேட மாட்டீங்க, இயேசுவின் மூலமாக வீடுகளை தேடுவீர்கள். அவன் 100 ஏக்கரா வாங்கிட்டானா, நான் 1000 ஏக்கரா வாங்கணும். அவன் 2 மாடி கட்டிட்டானா, நான் 3 மாடி கட்டணும். அவன் BMW வாங்கிட்டானா, நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும். இப்படிங்கிற எண்ணம் தான், போட்டி தான் இந்த உலகத்துல உண்டாகும். உலகத்துல மாத்திர போட்டி அல்ல, கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் இப்ப என்ன வந்துருச்சு? அந்த பாஸ்டர் கார் வாங்கிட்டாரா, அப்ப நான் என்ன பண்ணணும்? அவனை காட்டில இன்னொரு கார் வாங்கணும். அந்த பாஸ்டர் வந்து 30 சென்ட்ல சர்ச்சு கட்டியிருக்காரா, நான் 40 சென்ட்ல சர்ச்சு கட்டணும். அப்படிங்கிற போட்டியும் பொறாமையும் தான் உண்டாகுதே தவிர, கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற மனதை என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. ஏன் வரல? ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, மீட்புனா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. வாட் இஸ் நெக்ஸ்ட்? சுவிசேஷத்தை பிரசங்க. இப்ப சர்ச்சுக்கு வர ஆளுங்கள்ட்ட என்னத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது? சுவிசேஷத்தையே திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணக்கூடாது. தெளிவு அடைஞ்சிட்டீங்களா? அப்புறம் என்ன செய்யணும்? நெக்ஸ்டுக்குள்ள பூர்ணத்துக்குள்ள போக வேண்டும். ஆமென். ஆனா ஃபண்டமெண்டலுக்குள்ள வராம, அஸ்திவாரத்தை போடாம ஸ்ட்ரெயிட்டா பில்டிங் கட்டுறீங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க பில்டிங்கே போடல, அஸ்திவாரத்தையே நீங்க போடல, இப்ப பில்டிங் கட்டுறீங்க. பில்டிங் என்ன ஆயிரும்? இடிஞ்சு விழுந்துருமா இல்லையா? அதே போலதான் கிறிஸ்துவ விசுவாசமும் எதன் மேல இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்க வேண்டும், இயேசு செய்த கிரியைகளின் மேல இருக்க வேண்டும். அதுதான் ஃபண்டமெண்டல். உங்களுடைய ரட்சிப்புக்குள்ள நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தெளிவான ரூட்டா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாருங்க,
நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய அவயங்களா இருக்கிறோம். சிலர் கண்ணா இருக்கலாம், சிலர் மூக்கா இருக்கலாம், சிலர் வாயா இருக்கலாம், சிலர் காதா இருக்கலாம், சிலர் கையா இருக்கலாம், காலா இருக்கலாம். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், தூங்கி முழிச்ச உடனே நான் மூக்க மாத்திரம் தான் நேசிக்கிறேன். போயிட்டு தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கல, சோப்பு போடல, மூக்குக்கு மாத்திரம் சோப்பு போட்டு கழுவிட்டு கண்ணாடியில வந்து மூக்குக்கு மாத்திரம் பவுடர் அடிச்சுட்டு, சரியா, மூக்கு அப்படியே நான் கொஞ்சம் அழகுபடுத்திட்டு நான் வீட்டுக்கு வெளியே போறேன்னா என்ன ஆகும்? என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா எல்லாம் கன்றாவியா கிடக்குது, மூக்கு மாத்திரம் எப்படி தெரியுது, பல பலன்னு தெரியுது. அது மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. ரட்சிப்பை விட்டுட்டாங்க, மீட்பை விட்டுட்டாங்க, சுத்திகரிப்பை விட்டுட்டாங்க, சால்வேஷனை விட்டுட்டாங்க, ஒப்புரவாகுதலை விட்டுட்டாங்க, இதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப எதை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, ப்ராஸ்பரிட்டியை மட்டும் பிடிச்சிட்டாங்க. ப்ராஸ்பரிட்டி என்பது என்ன? காஸ்பலினுடைய ஒரு அங்கம். அதுவே காஸ்பலா மாற முடியாது. இழந்ததை தேடவும் ரட்சிக்கிறதுக்கு தான் மனுஷகுமாரன் வந்தார். ஏசு எதுக்கு வந்தாருன்னா, இழந்ததை தேட. எதை இழந்தன? ப்ராஸ்பரிட்டியை கூட தான் இழந்து போனேன், அதிகாரத்தை இழந்து போனேன், ஐக்கியத்தை இழந்து போனேன், தேவ சாயலை இழந்து போனேன், தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போனேன். இப்ப நான் வெறும் ப்ராஸ்பரிட்டியை மாத்திரம் நான் பிரசங்கம் பண்றேன். பணத்தை பத்தியே நான் பேசுறேன். இயேசு கிட்ட வந்தீங்கன்னா, இயேசு உனக்கு வந்து என்ன பண்ணுவார்? ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார். யாக்கோபு 2 ஆடு வாங்கினா, அவனுடைய ஆடு என்னாச்சு? 1000 ஆடா மாறிச்சு. இயேசு உன்னை அப்படி ஆசீர்வதிப்பாருன்னா எல்லாம் கை தட்டுவாங்க, எல்லாம் எமோஷன்ல குடிப்பாங்க. ஏன்னா எது வேலை செய்யலன்னா, சப்கான்சியன்ஸ் வேலை செய்யல. இப்ப என்ன வேலை செய்யுது? கான்சியன்ஸ் மட்டும் தான் வேலை செய்யுது. ஏன்னா அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இப்ப விசுவாசிங்க எல்லாம் இன்னைக்கு எதை ப்ராஸ்பரிட்டியை தேடுறாங்க. அப்போ நம்ம ப்ராஸ்பரா இருக்கிறது தான் தேவனுடைய நோக்கம் அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பணத்தை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவருடைய இருதயம் எதோட அட்டாச் ஆகலன்னா, கிறிஸ்துவோடு கூட அட்டாச் ஆகல. இன்னும் கிறிஸ்து தான் எனக்கு தேவைங்கிறத அவங்க என்ன பண்ணல, புடிச்சு கொள்ளல. ஏன் எனக்கு ப்ராஸ்பரிட்டி பத்தி பிரசங்கம் பண்ண தெரியாதா? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். வாரம் நான் ப்ராஸ்பரிட்டி பேச சொன்னா நானும் பேசுவேன். ஏன் பேசுறதுலன்னா, என் விசுவாசியை நான் கெடுக்க விரும்பவில்லை. எப்படி வந்து காயின் எப்படி கெட்டு போனானோ இல்லையா, கூலிக்காக பிழையாம் கெட்டு போனா இல்லையா, கூலிக்காக பிழையாம் கெட்டு போன மாதிரி நானும் கெட்டு போகவில்லை, என் விசுவாசிகளையும் கெட்டு போக விடவில்லை. அதனால இந்த ஃபண்டமெண்டல் பிரசங்கம் பண்றதுனால நிறைய ஜீவன்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டருக்கு ஒரு வெங்காயமும் தெரியல, இன்னும் பாஸ்டர் அப்டேட் ஆகல. நிறைய பேர் சொல்லிட்டு திரியிறானுவ. இந்த ப்ராஸ்பரிட்டி பேசுற ஆளுங்க கிரேஸ வந்து பேசுறாங்க அப்படின்னா, எனக்கு கிரேஸ பேச தெரியாதா என்ன? கிரேஸ் பத்தி தான் சபையில பிரசங்கம் பண்ணுறோம், கிருபையை பத்தி தான் பிரசங்கம் பண்றோம். பாஸ்டர் என்ன பண்ணல, அப்டேட் ஆகல. அவங்க தான் இன்னும் அப்டேட் ஆகல. அதனால தான் என்ன பண்றாங்க, பாஸ்டர் வந்து அப்டேட் ஆகல, அதனாலதான் பேசுறாரு. முதல்ல அவங்களே என்ன பண்ணலாம் தெளிவில்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊர் சுத்திட்டு திரியறானுங்க. ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டேங்குது. சர்ச்சில் அங்கத்தினரா வந்தீங்க, இங்க ஃபெலோஷிப் வச்சிருக்கிறீங்க. இங்க ஃபெலோஷிப் வச்சிருக்கிறது தேவனுடைய திட்டம் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவர்களை ஆண்டு அனுதினமும் என்ன பண்றாரு? சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஏங்க இந்த ஊர்ல எத்தனை சபைங்க? நான் மட்டுமா சர்ச்சு நடத்துறேன்? 300 சர்ச் இருக்குதுங்க. ஏங்க அந்த சர்ச்சுக்கு போகாம இந்த சர்ச்சுக்கு வந்துருக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் என்ன பண்ணிருக்காரு, உங்களை இங்க கொண்டு வரணும், இந்த இடத்துல வந்து அங்கத்தினரா இருக்கணும், இந்த சபையோட சேர்ந்து நீங்க ஊழியர் செய்யணும், இந்த சபையில நீங்க வந்து ஒரு அங்கத்தினரா மாற வேண்டும் என்று தேவன் உங்க மேல கிருபையை வைத்தபடினால் இந்த சபையில வந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? அந்த இடத்துல உட்காராம ஊரா சுத்திட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒருத்தன் என்ன செஞ்சானா, ஒரு பொண்டாட்டியை கட்டினானா, அந்த பொண்டாட்டி சரியில்லைன்னு இன்னொரு பொண்டாட்டியை கட்டினானா, மறுபடியும் அந்த பொண்டாட்டி சரியில்லைன்னு இன்னொரு பொண்டாட்டியை கட்டினானா, அவளும் சரியில்லைன்னு இன்னொன்னு கட்டினானா. இப்ப வந்த 4 பொம்பளைங்க சரியில்லையா, கட்டின ஆளு சரியில்லையா? கட்டின ஆளு சரியில்லை, அதனாலதான் 4 கழட்டி விட்டான். அந்த மாதிரி சர்ச்சா ஊரை சுத்திட்டு இருக்கிறீங்கன்னா, இல்ல சவுத் சைடுல ஒருத்தவங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்க, அங்க போனாதான் எனக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி வரும்னு அங்க போனாலும் சொல்றேன். நான் சொல்றேன், எத்தனை சர்ச்சு போனாலும் ப்ராஸ்பரிட்டி வராது. அல்லேலூயா.
என் மனம் மாறாமல், என் மனதுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படாமல், உங்களுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டாதான் அது 30, 60, 100 பலனை உண்டாக்க முடியுமே தவிர, இவர் ஆசீர்வதிச்சா இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா என் வாழ்க்கை மாறிடும், இந்த பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டா என் வாழ்க்கை மாறிடும் ஊரை சுத்திட்டு தெரிஞ்சீங்கன்னா, சர்ச்சா சுத்திட்டு தெரிஞ்சீங்கன்னா, இப்ப யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? பாஸ்டர்ட்ட பிரச்சனை இல்ல, உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் குறை சொல்றதை விட்டுட்டு, ஊழியக்காரங்களை குறை சொல்றதை விட்டுட்டு, எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, நான் முன்னேற முடியாதபடி, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறது முதல்ல என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. முதல்ல ரட்சிப்புக்குள்ள வாங்க, முதல்ல மீட்புக்குள்ள வாங்க. மீட்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆபிரகாம் எப்படி ஆஸ்வதிக்கப்படுறான்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. கவனிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, நல்ல சத்தமா தெளிவா. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால். ஆபிரகாம் எதனால் ஆஸ்வதிக்கப்பட்டார்? விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்ப உங்களுக்கு செழிப்பு வரணும்னா, ஆசீர்வாதம் வரணும்னா, இப்ப நீங்களும் என்ன பண்ணணும்? ஆபிரகாமை போல ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலதான் இழந்து போனதை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? ஆபிரகாம் வந்தாருங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாருங்க, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாருங்க, 1000 ஸ்தோத்திர பலி சொன்னாருங்க. காலங்காத்தால அவருக்கு என்ன வேலைன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு யெகோவா ஈரே முக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரஃபாவே முக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாருங்க. அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. காமிங்க எனக்கு பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்றது? உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்றாரு. பைபிள் என்ன சொல்லுது? உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், இல்லையா? உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம எப்படி மாறிச்சுன்னா, ஜெபமே ஜெயம் அப்படின்னு மாத்தியாச்சு. கடவுளுடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. நம்மளா ஒண்ணு கொண்டு வந்துட்டோம். சோத்திர பலி சொல்லி ஒர்க் அவுட் ஆகலையா, அடுத்தது உபவாசத்துக்கு இறங்கிறது. நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதுனால தான் என்னை ஆண்டு ஆசீர்வதித்தார். நான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினபடினால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு கேட்டபடினால் ஆண்டு என்னை ஆசீர்வதித்தார். கண்ணீர் ஆசீர்வதிச்சதா உங்களுக்கு? இப்படிலாம் பிரசங்கம் பண்ணா ஒருத்தனை ஏத்துக்க மாட்டேங்கிறான். வாட் ஷல் ஐ டு? என்ன ஏத்துக்கலன்னா பைபிளை ஏத்துக்கலன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏத்துக்கலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் என்ன செய்யும்? உங்களுடைய இருதயம் இந்த பக்கம் திரும்பிதான் ஆகணும். முதல்ல உங்களுடைய சுபாவத்தையும் உங்களுடைய கிரியைகளையும் கொஞ்சம் கழட்டி வைங்க. நான் யாருங்க? நீங்களும் நானும் யாரு? டம்மி பீஸ். என்ன பீஸ்? அதான் ஆபிரகாம் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆனபடியினால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டால் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும், சத்தமா சொல்லுங்க, மேன்மை பாராட்ட. நான் இந்த சபைக்கு போனபடினால் நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன். அந்த சபையை மேன்மை பாராட்டுறீங்களா? அப்படி நிறைய பேர் மேன்மை பாராட்டு இருக்காங்க. இந்த பாஸ்டர்னால தான் நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன். யாராவது பாஸ்டர் தேடி வந்தீங்க, கல் எறிஞ்சு கொண்டு என்ன பண்ணிடுவேன்?
மண்டையை உடைச்சிருவேன். பாஸ்டரை தேடி வரக்கூடாது, ஆண்டரை தேடி வரணும். ஆமென். நிறைய பேரு இந்த பாஸ்டர்ட்ட சுகமளிக்கிற வல்லம் இருக்குது, இந்த கூட்டத்துக்கு போயிட்டா நம்ம சுகமாயிருவோம். இப்ப நீங்க என்ன பண்ணல? சுவிசேஷத்தை ஏத்துக்கல. எதை இழந்து போனீங்க? அதிகாரத்தை இழந்து போனீங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ணா, நீ ஆராதிக்கிற எந்த ஸ்தானமா இருந்தாலும் இறங்கி வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னாரா இல்லையா? உன்னை சுகமாக்குன்னு சொன்னாரா இல்லையா? உன்னை விடுதலையாக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை புரிஞ்சிருந்தீங்கன்னா, சுவிசேஷத்தை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா, இப்ப என்ன மாட்டேங்குது? சுகமளிக்கிற ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறாரு. அங்க போன எனக்கு நான் சுகமாயிரேன், வயிற்று வலி சுகமாயிரேன், என் தலைவலி சுகமாயிரேன்னா, ரட்சிக்கப்படாத ஆளு போலாம், அது ஓகே, நான் யாரும் போவேனான்னு சொல்லல. அங்கேயே என்ன கூட்டம்? சுவிசேஷம் கூட நடக்குது. சுவிசேஷம் என்பது என்ன? ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு அது அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம், புரியுதுங்களா? அந்த கூட்டத்துக்கு நீங்களும் போறீங்கன்னா இன்னும் எப்படிதான் இருக்கிறீங்க? வளராத, வளர்ச்சி அடையாத எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் கிடையாது, ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட், அதாவது பால்வாடியில உட்காந்துட்டு இருக்கிற குழந்தை மாதிரி தான் இப்ப இருக்கிறீங்க. அதனால தான் பவுல் திட்டுறாரு, நான் நீங்க பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கிறீங்க, நான் பாலோட வரட்டுமா தடியோட வரட்டுமான்னு கேட்கிறாரு. இனிமே பாலெல்லாம் கொடுக்க கூடாது, பால் கொடுக்குற பிரசங்கத்தை எல்லாம் பண்ணக்கூடாது, தடியை தூக்கிட்டு வந்துடணும். புரியுதா? புரியலன்னா மண்டை மேல போடணும். புரியலையா? புரியுதா அப்படின்னு அடிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்க உபவாசத்தினால் அல்ல, உங்களுடைய கண்ணீர்னால் அல்ல. பாஸ்டர், பெரிய பெரிய பிரசங்கர்லாம் டிவியில பிரசங்கம் பண்றாங்க, நீங்க மாத்தி பிரசங்கம் பண்றீங்க. நிறைய பேத்துக்கு என்னன்னா, டிவியில வந்தா பெரிய ஊழியக்காரரு, டிவியில வரலன்னா சின்ன ஊழியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தேவனுக்கு முன்னாடி ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்கள சின்ன ஊழியக்காரங்கள எல்லாரும் ஊழியக்காரங்க தான். சரியா? அல்லேலூயா. கண்டிப்பா தேவன் நம்முடைய சபையை உலகத்துக்கு ஆசீர்வாதமா வைக்க போறாரு. புரியுதுங்களா? நான் பண்ற பிரசங்கம் தான் நான் பெருசுன்னு நான் பேசல. எங்க சர்ச்சு தான் பெஸ்டான சர்ச்சு, எங்க சர்ச்சு தான் நாங்க கரெக்டா உபதேசம் பண்றோம். சர்ச்சுங்கிறது என்ன இல்ல, பில்டிங் அல்ல, சபைங்கிறது நாம. சரியா? ஏசு சாமி தான் பெஸ்ட், அவர் தான் தலை. என் சர்ச்சு பெஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லாதீங்க, வல்லரசோட சர்ச்சுன்னு சொல்லாதீங்க. சரிங்களா? நம்ம சர்ச்சு என்ன சர்ச்சு? நம்ம அங்க கூடி வந்திருக்கிறோம். நான் ஒன்றும் ஏதோ பிஸ்னஸ் பண்றதுக்காக வரலைங்க, ஏதோ உங்களை வச்சு ஆதாயம் பண்றதுக்காக வரல. கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்துல விதைத்து கொண்டிருக்கிறேன். அந்த நோக்கத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. சரிங்களா? சில பேர் எப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவாக மாறி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள் கிறிஸ்துவாக மாறிட்டு இருக்குதா? உங்களுடைய மனது கிறிஸ்துவாய் மாறி கொண்டிருக்கிறதா? ராகமா பாட பாடுகிறாருங்க. நான் ராகமா பாடுவேன் வாங்கினா கூப்பிட்டேன், எனக்கு முதல்ல ராகமே வராது. சரியா? ராகத்தோட பாட தெரியாது. அதனால நல்லா பாட்டு பாடுவார், அங்க போலாம். நல்லா பாடி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? நல்லா ராகமா பாடி என்ன யூஸ்? ஏசு வந்து நீ ராகமா பாட சொன்னாரா அவங்களையா? மகளே, நீ வந்து டெம்போ கொஞ்சம் இறக்கி பாடிட்ட, எனக்கு பிடிக்கல, அதனால கொஞ்சம் டெம்போ உயர்த்தி பாடு, இல்லைன்னா ராகமா பாடு, அப்பதான் உன் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க. அப்படி பார்த்தாருன்னா யாருமே இயேசுவை பிரியப்படுத்தவே முடியல, யாருமே ராகமா பாட முடியாது. புரியுதுங்களா? பாட்டெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ பாட்டு முக்கியம் அல்ல. என்ன முக்கியம்? இப்போ உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய மனது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்க பாஸ்டர் வந்து உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. புரியுதுங்களா? என்னதான் ஜெபம் பண்ணாலும் நீங்க மாறாம, உங்க மனசு மாறாம, உங்க மனசுல இருக்கக்கூடிய விசுவாசம் மாறாம உங்க வாழ்க்கை என்ன பண்ணாது? மாறாது. புரியுதா? அப்போ ஆபிரகாம் எதனால ஆஸ்வதிக்கப்பட்டான் அப்படின்னா, தேவ நீதியினாலதான் ஆஸ்வதிக்கப்பட்டான். நம்ம படிச்சோம் இல்லையா? ரோமர் 4:3 விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியினாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ நீங்க தேவ நீதியா மாறிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க, தேவ நீதியா இல்லையா? தேவ நீதி. இயேசு என்ன பண்றாரு? அந்த 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். இப்ப தேவ நீதி யாரு? சத்தமா சொல்லுங்க, தேவ நீதி யாரு? நாம தான் தேவ நீதி. சத்தமா சொல்லுங்க, தேவ நீதி யாரு?
நாம தான் தேவ நீதி. இது விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த நீதியை பெற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்னது? இயேசு உன் பாவத்தை மன்னித்து உன்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை இப்ப ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? இல்ல பாவி என்று சொல்லுகிறீங்களா? இன்னும் எனக்கு பாவம் மன்னிக்கப்படல. இந்த பாவம் மன்னிக்கப்படாத கேஸுக்கு தான் இன்னும் பாவ அறிக்கை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நீதிமான் தேவ நீதி ஏற்றுக்கொள்ளாத ஆளுங்க தான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தன்னை பாவி பாவி என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கவனிங்க, நான் நல்ல ட்ரெஸ் போட்டாச்சு, கோட்டை போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, உள்ள வேர்க்கிறது தெரியுமா? வெளியே தெரியாது. இப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதிய, அதுதான் பயங்கரமான காஸ்ட்லியான ட்ரெஸ். என்ன? தேவ நீதி தான் காஸ்ட்லியான ட்ரெஸ். தேவ மகிமை இப்ப உங்களை மூடி இருக்கு. தேவ நீதி இப்ப மூடி இருக்குது. என்னதான் உங்களுக்குள்ள அழுக்கு, பாவ அழுக்கு இருந்தாலும் இப்ப நீங்க யாரு இல்ல, பாவி இல்ல. இப்ப நீங்க நீதிமானாக மாறியாச்சு. இப்ப நீங்க நீதிமானாக மாறினால் என்றால் இப்ப இழந்து போன இந்த ஆசீர்வாதம்லாம் நான் சொன்னேன் இல்லையா? எதெல்லாம் இழந்து போனீங்க? தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய சாயலை இல்லையா, நித்திய ஜீவனை, ஆசீர்வாதத்தை, தேவனுடைய மகிமையை நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க? இழந்து போனீங்க. இந்த தேவ நீதியின் மூலமாக கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தபடியினால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டார். அல்லேலூயா. திரும்ப பெற்றுக்கொண்டீங்களா? தேவ ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்க. இப்ப போய் நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு இறங்கி வராரு ஆண்டவர். தேவ மகிமையோட, தேவ பிரசனத்தோட, தேவனுடைய வல்லமையோடு கூட உங்களோடு கூட இறங்கி வராரு. மகளே தான் வந்துட்டேன், கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு இறங்கி வராரு. ஆமென், அல்லேலூயா. சில பேர்லாம் சொல்றாங்க, 1 மணி நேரமா ஜெபம் பண்ண இன்னும் ஆண்டவர் வரல, தேவ பிரசனத்தை உணர முடியல. பிசாசினுடைய போராட்டம், அப்படியே பிசாசு போட்டு அலக்கழிக்கிறான், மனதிலே பிசாசு கிரியை செய்யறான். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? ஏன்னா தேவனை பற்றி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல, தேவ நீதிக்குள்ள வரல. ஒண்ணும் இல்ல, போய் உக்காந்து அப்பாவே ஆண்டவரேன்னு சொன்னீங்களாவே என்ன பண்ணிடலாம்? தேவனுடைய பிரசன்னத்தை. ஏனெனில் என் தகப்பன் பரலோகத்திலே அல்ல, என் தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருக்கிறார் ஆண்டவர்? ஆண்டு என்ன சொன்னாரு? இது முதல்ல ஒயின் ஷாப் பாரு, நான் ஒயின் ஷாப் பாருக்குள்ள இருப்பேன்னு சொல்லல, இந்த கட்டடத்துக்குள்ள இருப்பேன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிறார். இது ஒரு ஃபெலோஷிப். நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நல்ல ஒரு பில்டிங்கை கொடுப்பாரு, நல்ல ஒரு கேதரிங்கை கொடுப்பாரு. அந்த டைம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல கூடி வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்போ அதிகாரம் உள்ளவரெல்லாம் தேவன் நம்மளை மாத்திட்டாரு. உங்க அதிகாரத்தை யார்கிட்ட காட்டக்கூடாது? உங்க பொண்டாட்டியோ புருஷன்டையோ காட்டக்கூடாது. நிறைய பேர் அதிகாரத்தை பொண்டாட்டிட்டு தான் காட்டுறாங்க. பொண்டாட்டியை போட்டு மிதிக்கிறான், ஆனா பிசாசை போட்டு மிதிக்க மாட்டேங்கிறான். ஆக்சுவலா யாரை போட்டு மிதிக்கணும்? பிசாசை போட்டு தான் மிதிக்கணும். வருவியா? என் வீட்டு பக்கம் வருவியா? என் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுப்பியா? என் குடும்பத்தை தொடுவியா? அப்படின்னு அணுவணுவா என்ன பண்ணணும்? அவனை சித்திரவதைப்படுத்தணும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம அதிகாரத்தை யார்கிட்ட காட்டிக்கிறோம்? மனுஷத்தை தான் காமிக்கிறோம். போலீஸ்காரன் பாத்தீங்களா, உண்மையான கொலைகாரனை விட்டுருவான். கொலைகார சார், கொஞ்சம் நீங்க ஜெயிலுக்குள்ள வந்துருங்க சார், உன்னை அரெஸ்ட் பண்ண போறோம், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, அவன்கிட்ட போய் கெஞ்சுவான். இந்த சாதாரணமா தேடி இருப்பான், 10 ரூபா 20 ரூபா தேடி இருப்பான், அவனை போட்டு மிதின்னு மிதிப்பான். இழிச்சுவான் அவனை போட்டு தான் மிதிப்பான். அந்த மாதிரி இந்த விசுவாசி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துட்டாரு. இப்போ அதிகாரம் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. யார்கிட்ட பிசாசு போட்டு அலக்கழிக்குது, ஐயோ அம்மான்னு அலக்கழிக்குது. உடனே பாஸ்டர்கிட்ட கால் பண்றது, பாஸ்டர் சீக்கிரமா வாங்க பாஸ்டர், பேய் பிடிச்சிட்டு ஆட்டுது. நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதானே? நீங்க ஜெபம் பண்ணா பேய் போகாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? என் நாமத்தினாலே நடக்கும் அடையாளங்கள் யாவன? இந்த வயிற்ற வலிக்குது, தலை வலிக்குது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அதாவது கூப்பிட்டீங்க, என்ன பண்றது? ஜெபம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அந்த கேஸ் கோச்சுக்குது. கோச்சுக்கிற கேஸுக்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஒரு பொம்பளைக்கு ஒரு சிஸ்டருக்கு உடம்பு சரியில்ல, நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணுது. சரி ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்த 2 மணிக்கு கால் பண்ணுது, அப்புறம் 3 மணிக்கு கால் பண்ணுது, 4 மணிக்கு கால் பண்ணுது, 5 மணிக்கு. ஊழியக்காரன் தூங்கியிருப்பானா? 1 வாரம் தூங்கல. விடிய ஜெபம் பண்ணேன், வெடிஞ்சும் ஜெபம் பண்ணேன்,
சுகமாயிட்டாங்க. அந்த ஆத்மா அவ்வளவுதான் வரல. ஒரே ஒரு நாள் எடுக்கல, போன் எடுக்கல. ஒரே ஒரு நாள் எடுக்கல. நான் ஏதோ ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்கத்தை முடிச்சுட்டு வந்து கால் பண்றேன், போன் எடுக்கல. அடுத்த நாள் போன் பண்றேன், அப்பயும் எடுக்கல. அடுத்த நாள் போன் பண்றேன், அப்பயும் எடுக்கல. ஒரு வாரம் கழிச்சு அவனே பயங்கர பிரச்சனையோட போன் பண்றான், பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஏன் நான் போன் பண்ணேன், ஏன் எடுக்கல? ஆமா, நான் போன் பண்ண நீங்க எடுக்கல, அதனால நான் எடுக்கல அப்படிங்கிறான். யோ, நான் பிஸினால எடுக்கலையா? நான் என்ன சாதாரண பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து எப்படி எடுத்து பேச முடியும்? நீங்க 1008 பிரச்சனை இருப்பீங்க, அதெல்லாம் தெரியாது. நான் போன் பண்ணா நீங்க எடுத்துக்கணும்ல, ஜெபம் பண்ணி இருக்கணும்ல அப்படின்னு கேக்குறான். அப்படின்னா அதெல்லாம் யாரு? தெளிவடையாத கேசுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்களும் தெளிவில்லாத கேசுங்களா? பாஸ்டர்ட்ட கோச்சிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நீங்க தெளிவாகலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அல்லேலூயா. யாருக்காவது பிசாசு பிடிச்சிச்சுன்னா போங்க, ஆண்டவரே நான் தலைமையில கழிச்சு ஜெபம் பண்ணலாமா வேணாமா? ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன்னை நான் அதிகாரம் உள்ளவனாய் மாற்றி விட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க கையை வச்சு ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? பாஸ்டருக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல, எனக்கு மாத்திரம் தான் அதிகாரம்னு சொல்லல, உண்மையே சொல்லித்தர. புரியுதுங்களா? அதனால இதனால நிறைய பேருக்கு என்னன்னா பாஸ்டோட வேல்யூ போயிருமே அப்படின்னு என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. சரியா? சரி, முடிச்சிடலாம். நம்ம எல்லாம் நேரத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நம்ம எழுந்து நிற்போம், நம்ம முடிச்சிடலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் என்னோட துதிக்கிறோம். நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த வல்லமையை எங்களுக்குள்ளாக வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே நேசிக்கிற நல்ல தகப்பனே, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே, இழந்து போனதை எல்லாத்தையும் நீங்க திரும்ப தந்ததுக்காய் நன்றி. இவர்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரமுள்ளவர்களாய் மாறியிருக்கிறார்கள். இந்த சபையானது, சபை என்பது கட்டடம் அல்ல, நீங்க தான் சபை. இந்த சபைக்காக தான் நான் ஜெபம் பண்றேன், இந்த சபைக்காக தான் பிரசங்கம் பண்றேன். அன்றைய இந்த சபை நீர் பயன்படுத்துகிறதுக்காய் நன்றி தகப்பனே. கர்த்தாவே, தொடர்ந்து நீர் வழி நடத்தும், ஆசீர்வதியும். சகல காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல அபராதங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடைய தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.